எவனாவது பார்க்குறானுங்களா? அப்பா யாரும் இல்லை. பாய்ஸ் மணி 11:55. ஷார்ப் 12 o'clock உள்ள போகிறோம். சர்ப்ரைஸ் பண்ணுறான். கமான் மச்சான். உனக்கு எப்படி இந்த மாதிரி ஐடியாலாம் வருது? அதுவா, நான் இந்த பர்த்டேக்கெலாம் சர்ப்ரைஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி சர்ப்ரைஸ் மாமா அப்படின்னு ஒரு ஈவென்ட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதுக்கு இப்போ நீ நான் ட்ரெயின் பண்ணிக்கிறேன். உனக்கும் போக போக சொல்லித்தரேன். வா வா வா. ஐயோ நாயிடா, பார்த்து தாண்டு. பன்னெண்டாயிருச்சு. பாய்ஸ் ரெடி? ஹாப்பி பர்த்டே. ஏன்னா நைட் 12 மணிக்கு வந்து இப்படி கத்திட்டு இருக்கீங்க? மச்சான் எப்படி எங்க பர்த்டே சர்ப்ரைஸ்? பர்த்டேவா? யாருக்கு? உனக்கு. என் பர்த்டே முடிஞ்சு 3 மாசம் ஆச்சு. முடிஞ்சு 3 மாசம் ஆகுதா? ஐயோ, இவங்கள்ட்ட வர ஈவென்ட் கம்பெனி பில்டப் எல்லாம் கொடுத்துட்டானே. அப்போ FBல டுடே யுவர் பர்த்டேன்னு போட்டுருந்துச்சு. அது ஏதோ அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்கு சும்மா போட்டு விட்டேன்டா. அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்கா? சமாளிடா குரே. சாரி மச்சி, நான் சட்டையை பிடிக்கிறேன். மச்சி நீ உள்ள போடி. பர்த்டேவை எப்படி செலிப்ரேட் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். எதையாவது பண்ணி தொலை. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. மச்சி மச்சி மச்சி. ஐயோ போயிட்டாலே. மச்சான் மச்சானுக்கு பர்த்டே பம்ஸை கொடுத்துருவோமா? கொடுத்துடலாம் மச்சான். டேய், எனக்கு இன்னைக்கு பர்த்டேவே இல்லடா. அவளுக்கு கூட தான்டா இன்னைக்கு பர்த்டேவே இல்லை. நைட்டு 12 மணிக்கு கூப்பிட்டு வந்து மொக்க வாங்க விட்டல. மச்சான் சாரிடா, விட்டுருங்கடா. டே டே ப்ளீஸ்டா. டே 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 டே. அட ஸ்வாதி கால் பண்றா. தேங்க்யூ. லாக்டவுனில் பர்த்டே வந்து ரொம்ப கடுப்பாக இருக்கு. ஃப்ரெண்ட்ஸா எவனும் வரல. யார் சொன்னா வரலன்னு? டேய் நான் கூப்பிட்றேன். எப்படா வந்தீங்க? லாக்டவுனில் பர்த்டே வந்தால் செலிப்ரேட் பண்ண மாட்டோமா என்ன? இந்த உலகமே அழிய போகிற நாள் அன்றைக்கி உன் பர்த்டே வந்தாலும் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம். ஏன்னா நாங்கள் உன் ஃப்ரெண்ட்ஸ்ரா. எப்படா லாக்டவுனில் கேக்லாம் அரேஞ்ச் பண்ணீங்க? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நீ கேக்கை கட் பண்ணு. உங்களை மாதிரி ஃப்ரெண்டு கிடைக்க நான் கொடுத்து வச்சுக்கணும்டா. இது வேறையா? என்ன பார்க்குற? வெட்ரா மச்சான் ரெடியா? நான் ரெடி ரெடி. மச்சான் உன் கையால எங்களுக்கு கேக் ஊட்டி விடுறா. ஆமா மச்சான். இந்தா. மச்சான் கையெல்லாம் கேக்கா இருக்கு. இந்த ஃபோன் அட்டன் பண்ணி கொஞ்சம் ஸ்பீக்கர்ல போட. ஹாப்பி பர்த்டே மச்சான். ஏய் தேங்க்ஸ் மச்சான். ஏய் சார் லாக்டவுனால வர முடியல. ஏய் பரவாயில்லடா. அடுத்த பர்த்டே மாஸ் பண்ணிடலாம்டா. ஓகே ஓகே பாய். யாரு மச்சான்? பக்கத்து வீட்டுக்கார பையன். எங்க ஊர்ல இருக்காரா? பக்கத்து வீட்டுல தான் இருக்கான். அப்ப நேர்ல வந்து விஷ் பண்ணிக்கலாமேடா? கொரோனா பாசிட்டிவ்ல அதான் வரல. கொரோனா பாசிட்டிவா? ஒரு வீட்டில் இருக்கட்டும். கொரோனா வந்த பக்கத்தில் போகவே கூடாது. அவங்களாம் தனியாக தான் மச்சா இருக்கணும். ஏய் கொரோனா பாசிட்டிவ் தான், ஆனால் அவனுக்கு இல்லை எனக்கு. என்னடா ஆன் பார்க்குறீங்க? கேக் ஊட்டி விடணுமா? பாசக்கார பயலுங்க. மச்சான் குரு நார்மலாவே சரக்கு வாங்கி கொடுத்து மாஸ் பண்ணுவான். இன்னைக்கு அவன் பர்த்டே வேற. நம்மள சரக்குலயே குளிக்க வைக்க போறான்டா. இங்க தானடா வர சொன்னாங்க, யாரையுமே காணோம். தோ சுந்தரே வந்துட்டான். டேய் நீங்க மச்சான் பர்த்டே இவ்வளோ லேட்டா வர? நானாச்சும் இவ்வளோ லேட்டா வந்தேன். உன் மச்சான் எங்க? அவன் சரக்கோட வருவான்டா. அவன் எப்படி வருவான்? அவன் தான் அங்க இருக்கானே. எங்க? நீங்களே வந்து பாருங்க. கல்லு உடைக்கிற ஜெயிலில் கண்ணு முழிக்கிற இரவுல தப்பிச்சு போகவும் வழியில எப்ப கிடைக்குமோ விடுதலை. மத்திய சிறையில நான் லத்தியும் உதையில, மத்திய சிறையில நான் லத்தியும் உதையில. இப்ப என்ன பண்றது மச்சான்?
என்னை எப்படியாவது காப்பாத்திருங்கடா. பாய் மச்சான். டேய் 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 அட பாவீங்களா, இப்போ எப்படி தப்பிக்கிறது? சரக்கு சார் ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார். அம்மா விடணுமா? ஏந்தரா ஆளையும் மூஞ்சியும் பாரு. லாக்டவுன் டைம்ல உங்களுக்கு எங்க இருந்துடா இவ்வளோ சரக்கு சொல்றா? பிளாக்ல வாங்கினேன் சார், பிகாஸ் டுடே மை பர்த்டே. அதான் பிளாக்ல வாங்கி பசங்களுக்கு மாஸ் பண்ணலான்னு. ஓ பர்த்டேவா? ஆமாம் சார். சார் தம்பிக்கு இன்னைக்கு பர்த்டேவா சார்? ஆமாம் சார். பர்த்டே பம்ப்ஸை கொடுத்துருவோமா? அனைவருக்கும் வணக்கம். மதராசியோட எல்லா கலாட்டா வீடியோஸோட எண்டிலுமே வந்து சென்டிமெண்ட்டான ஒரு விஷயம் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரொஃபஷனல் நடக்கிற கஷ்டமான விஷயத்தை அப்படி மெசேஜாக சொல்கிற மாதிரி நாங்கள் சென்டிமெண்ட்டாக நாங்கள் சொல்லி முடிச்சிடும். அண்ட் அந்த மாதிரி இந்த பர்த்டே கலாட்டா என்னடா சொல்லலாம்னு யோசிக்கும் போது ஓகே நம்ம பர்த்டே நடந்த விஷயத்தை நம்ம வந்து ஏன் சொல்லக்கூடாதுன்னு யோசித்தேன். ஏன்னா ஏகப்பட்ட சர்ப்ரைஸ், ஏகப்பட்ட சென்டிமெண்ட்டான விஷயம் எங்கள் டீமில் இருக்க எல்லாருமே சேர்ந்துங்க. பார்த்தீங்களா ஒரே மாதிரி சேனல் டிஷர்ட்லாம் போட்டு வேறு லெவலில் சர்ப்ரைஸ்லாம் பண்ணாங்க. அண்ட் அதே மாதிரி எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்த என்னோட பிரதர்ஸ் அண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட வீடியோஸ்லாம் வேறு காட்டினாங்களா, அது இன்னும் சென்டிமெண்ட்டாக இருந்துச்சு. அது உங்ககிட்ட ஷேர் பண்ண ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. அப்படி என்ன சர்ப்ரைஸ் பண்ணான்னு பாருங்கள். அன்பு தம்பி குரு, என்னுடைய மனமார்ந்த இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தம்பி. நீ எனக்கு என்றைக்குமே அன்பு தம்பி தான். கலாட்டா குரு, மதராசி குரு அதெல்லாம் அடுத்தது தான். ஏன்னா உங்களுடைய முதல் நாள்லேருந்து இண்டஸ்ட்ரியில் வந்த முதல் நாள்லேருந்து நல்லா தெரிஞ்ச ஒருத்தன், ஒரு அண்ணன் அப்படிங்கிற முறையில் சொல்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன், மிகச்சிறந்த உழைப்பாளி, இவ்வளோ பெரிய ஹார்ட் ஒர்க்கர் நீங்கள். இன்னும் மிகப்பெரிய உயரங்களை தொடுவீங்க. அதற்கான திறமை, தகுதி எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது. இன்னொன்று, எனக்கு உங்களுக்கே நல்லா தெரியும் என்னை பற்றி. ஃபேமிலி யார் நேசிக்கிறாங்களோ அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலிக்கு எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது ஒரு அண்ணனாக எனக்கு தெரியும். இன்னும் இறைவன் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தரணும். உங்கள் திறமைக்கு மிகப்பெரிய உயரங்கள் சீக்கிரம் சினிமாவில் கிடைக்கணும். என்னோட பெஸ்ட் விஷஸ் தம்பி. ஹாப்பி பர்த்டே இல்லை, ஹாப்பியஸ்ட் பர்த்டே. கலக்கணும், சூப்பராக இருக்கணும். இந்த உலகம் ஜெயிச்சிருவன் சொன்னால் நம்பாது, ஜெயிச்சவன் சொன்னால் நம்பும். இது உனக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக்னு எனக்கு தெரியும் குரு. உனக்கு ரொம்ப பிடிச்ச சிவகார்த்திகேயன் பிரதர் வந்து சொன்ன டைலாக் தான். இதுதான் நீயும் பண்ணியிருக்க. ஆக்சுவலி வந்து ரொம்ப ஒரு 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 பெரிய ஒரு முயற்சி பண்ணி அதில் சக்ஸஸ் ஆகிறது வந்து ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக, ரோல் மாடலாக எடுக்கக்கூடிய அளவுக்கு நீ முன்னேறி வந்துட்டுருக்க. உன்னை பார்த்து நிறைய பேர்கள் வந்து வந்துட்டுருப்பாங்க நான் நம்புகிறேன். உன்னோட எல்லா க்ரோத்தையும் நான் பார்த்துருக்கேன். லுக் வைஸ்லேயும் சரி, பேச்சுலேயும் சரி, இப்போ டிவிலேருந்து யூடியூப்போட வளர்ச்சியும் சரி, அடுத்தடுத்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுலையும் சரி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உன்னுடைய வெற்றியில் எனக்கு எப்பயுமே முழு பங்கு சந்தோஷம் இருக்குது. உன்னோட பர்த்டே அதுமாக வந்து நிறைய பேர் பாராட்டு மாலை கொடுத்துருப்பாங்க. எல்லா பாராட்டையும் எடுத்துக்கோங்க. உன்னை எல்லாம் எவ்வளோ பேர் பாராட்டுறாங்களோ அவ்வளோ பேர் உன்னை கவனிக்கிறாங்கன்னு அர்த்தம். பொறுப்புகள் ஜாஸ்தியாகுது, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாகுது. ஸோ கூடிய சீக்கிரத்தில் சினிமாவில் நீ ஆசைப்படுற மாதிரியான நிறைய படங்கள் கிடைக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் குரு. இன்னும் நிறைய விஷயம் சொல்லணும், பட் ஆனால் டைம் பத்தாது. என்ன மாதிரி நிறைய பேர் பேசுவாங்க நான் நம்புகிறேன். தேங்க்யூ அண்ட் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. ஹாய் குரு, விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ. இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான இயரா இருக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு குருவுடைய வளர்ச்சியை பார்க்கும்போது. ஏன்னா ரொம்ப சின்ன பையனா நான் பார்த்துருக்கேன். நம்ம ஊர்ல திருச்சியில நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாரு. சின்ன வயசுலயே வந்து நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாரு. என்கிட்ட வந்து பேசும்போது, ஆனா நம்ம ஷோஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம், அப்போ மேஜிக் ஷோலாம் நிறைய பண்ணுவாரு. ஸோ அப்போ நான் ஏதோ இப்போ ஞாபகம் இருக்கு, ஏதோ நியூ இயர் ஷோக்கு வந்து அவரை அனுப்பி வச்சிருந்தேன். ஸோ நிறைய அந்த டைம்ல நிறைய சான்ஸ் தேடி அலைஞ்சிட்டு இருந்த டைம்.
ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பி. நான் வந்து அவரோட டேலண்ட்டை நானும் ஒரு சின்ன பார்ட்டாக இருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் அப்படின்றதுல. இன்னைக்கு நிறைய பேருக்கு அவர் வந்து நிறைய பேரோட டேலண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாரு மதராசி யூடியூப் சேனல் மூலமாக. ஸோ யூடியூப் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு சில யூடியூப் சேனல் ஞாபகம் வரும். அதில் தவிர்க்க முடியாத இடத்துல கண்டிப்பாக மதராசி யூடியூப் சேனல் இருக்குது. அதுக்கு முழுக்க டெடிகேஷன் அண்ட் அந்த உழைப்பு இருக்கு பாருங்க, டே நைட்டாக உழைக்கிற உழைப்பு. இன்னைக்கு ட்ரெண்டிங்காக வந்து ஒரு வீடியோ நிற்கினா அதுக்கு மெயின் காரணம் வந்து குருவோட உழைப்பு தான். ஸோ வாழ்த்துக்கள் குரு. குருகிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா அந்த கான்ஃபிடன்ஸ், என்னால் முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட். அண்ட் மோரோவர் வந்து வாட் எவர் என்னை பற்றி என்ன வேணா பேசிக்கோ, நான் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன், அதெல்லாம் தாண்டி நான் இப்படி தாண்டா அப்படின்னு சொல்லி ஒரு கெத்தா ஒரு விஷயம் நம்ம பண்ணுவோம்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாராவது நம்மளை வந்து மட்டம் தட்டி பேசினா அதை ஓவர் கம் பண்ணி காட்டணுன்ற ஒரு கெத்து இருக்குல்ல, அது ஆல்வேஸ் குருகிட்ட நம்மள்ட்ட பிடிச்ச விஷயம். அண்ட் வெரி ஆல் தி பெஸ்ட் குரு. இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்க சாதிக்கணும். யூடியூப்லயும் சரி, படங்கள்லயும் சரி, நிறைய படங்கள் பண்றீங்க. கூடிய சீக்கிரத்தில் உங்களை நிறைய பரிமாணங்கள்ல பார்க்கணும்னு சொல்லி விஷ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஒன்ஸ் அகைன் ஹாப்பி பர்த்டே. சும்மா இந்த 2020 கண்டிப்பா நம்ம தெரிவிக்க விட முடியலனாலும் அப்பயும் நீங்க வந்து வேற லெவல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ 2021ல எல்லாம் சார்ட் அவுட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வேற லெவல்ல வந்து வருவீங்க. அண்ட் வெரி ஆல் தி பெஸ்ட். ஹாப்பி பர்த்டே. ஹேவ் அ பிளாஸ்ட். ஹாய் டா குரு. விஷ் யூ வெரி 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 ஹாப்பி பர்த்டே. ஹாவ் அ ஹாப்பி லாங் லைஃப். வரப்போகிற வருஷம் பூரா நீ என்னெல்லாம் ஆசைப்பட்டியோ, என்னெல்லாம் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சியோ எல்லாமே அச்சீவ் ஆகணும், எல்லாமே உனக்கு நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார நான் விஷ் பண்ணிக்கிறேன். விஷ் யூ வெரி ஹாப்பி பர்த்டே மச்சான். ஹாய்டா தம்பி, இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஒரு புது முயற்சியில் ஈடுபட்டிருக்க இந்த வருஷம் 2020ல் மெட்ராசி சேனல் ஒரு புதுசான பிளாட்ஃபார்ம் உனக்கு. அது உன்னை நிறைய க்ரோத் பண்ணிக்கிறதுக்கு சூப்பரான ஒரு பிளாட்ஃபார்ம். நல்லபடியாக வளர எங்களுடைய வாழ்த்துக்கள், மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னம்மா சொல்லுமா? ஹாப்பி பர்த்டே குரு. அவ்வளோதான். மெனி மோர் ஹாப்பிடன்ஸ் ஆஃப் ஹாய், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பிடன்ஸ் ஆஃப் குரு. நான் மார்ச் பண்ணுங்க, மஜா பண்ணுங்க, இந்த பர்த்டே வந்து என்ஜாய் பண்ணுங்க. அதாவது நான் சென்னை வந்த புதுசில் மீட் பண்ண குறிப்பிட்ட மீடியா பர்சனில் நீங்களும் ஒரு முக்கியமான பர்சன். அப்பயே வந்து என்கரேஜாக பேசுவீங்க, டே வாடா தம்பி எப்படி சொல்லுவீங்க. எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப 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 பிடிக்கும். லவ் யூ குருனா, லவ் யூ லாட்ஸ். எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. உங்கள் சேனல் மெட்ராசி வந்து அச்சு நூற்றின்னு மாசா மஜாவா திருச்சின்னு போயினே இருக்குது. லவ் யூனா, லவ் யூ ஃபார் எவர். லவ் யூ. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இன்றைக்கி மாதிரியே என்றைக்கும் நீ சிரிச்சுட்டு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். என்ன காரணம் அப்படின்னா, நீ எல்லா நாளுமே சிரிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக தான் இருப்ப. நீ சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாமல் உன் கூட இருக்கிறவங்க எல்லாத்தையுமே நீ ரொம்ப சந்தோஷமாக பார்த்துப்ப, அது எனக்கு தெரியும். இப்போ நீ இருக்கிற வளர்ச்சி உன்னோட திறமைக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம். நீ மிகப்பெரிய ஒரு ஹார்ட் ஒர்க்கர். நான் சின்ன சின்ன விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன். ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அதை பர்ஃபெக்டாக செய்யணும் அப்படின்னு சொல்லி நீ ரொம்பவே மெனக்கெட்டு பண்ணிகிட்டு இருப்ப, அதை நான் ரொம்ப பார்த்துருக்கேன். உன்னோட வளர்ச்சி மிகப்பெரிய உயரத்துக்கு வந்து போய்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக நீ வாழ்க்கையில் பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணுவேன். ஸோ அன்றைக்கும் இந்த மாதிரி தான் நான் விஷ் பண்ண போகிறேன். ஸோ இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் குரு. டார்லிங், வணக்கம் வணக்கம் வணக்கம். ஸோ வந்து ஸ்பெஷலான பர்சனுக்கு ஸ்பெஷலான டே, அதாவது உங்கள் பர்த்டே. அதுக்கு நிறைய பேர் விஷ் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து அப்படியே நடுவில் நாங்களும் வந்துட்டு போகிறோம். ஸோ என்னன்னா, எங்களுக்கு நீங்கள் எவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னால், அருண் அரவிந்த் ஒன்றுமே இல்லாதப்பவே நம்ம பழக ஆரம்பிச்சிருச்சு. அருண் அரவிந்த் ஒன்றுமே இல்லாதப்ப குரு செலிபிரிட்டியாக இருந்தப்பவே நம்ம பழக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எங்களுக்கு கிடைச்ச செலிபிரிட்டி ஃப்ரெண்டில் வந்து ஸ்டார்டிங் டைமில் எங்களுக்கு கிடைச்ச பெரிய செலிபிரிட்டி ஃப்ரெண்ட்லாம் நீங்களும் ஒருத்தவங்க தான். ஸோ உங்களுக்குலாம் வந்து எனக்கு சன் டிவி உள்ளார வந்து நம்ம பேசினதெல்லாம் இன்னும் எங்களுக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் ஸ்வீட் அப்படின்னா வந்து எல்லாருமே வந்து ஒரு பழகிற விதமாகட்டும், பேசுகிற விதமாகட்டும் வந்து அவங்களுக்கு பிடிச்சதை சொல்லுவாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு எங்கள்கிட்ட நீங்கள் பேசின எல்லா டைமுமே எங்களுக்கு எந்த பெட்டராக இருக்கும், எங்களுக்கு என்ன கரெக்டாக இருக்குங்கிறத நீங்கள் அதிகமாக பேசுகிறீங்க. ஈவன் அம்மா பர்த்டேக்கு நீங்கள் விஷ் பண்ண வீடியோவில் கூட எங்களை பற்றின விஷயங்கள் நீங்கள் சொன்னதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அந்தளவுக்கு நீங்கள் எங்களை புரிஞ்சு வச்சுருக்கீங்க. அண்ட் எல்லாரோட பர்த்டேயுமே அவங்கவுங்க கொண்டாடுறதை தாண்டி ஒருத்தவங்களோட பர்த்டேவை ஊரே கொண்டாடுறது தான் அழகு. ஸோ நீங்கள் ஊரே கொண்டாடக்கூடிய ஒரு நபர். அந்த அளவுக்கு வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நீங்கள் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. அண்ட் நீங்களும் உங்களுடைய ஒரு பாதையை வந்து இந்த பார்த்திபன் சார் மாதிரி ஒரு புது பாதை, அண்ட் ரஜினி சார் மாதிரி தனி வழி அப்படின்னு அமைச்சரே போயிட்டு இருக்கீங்க. அது எல்லாமே அடுத்த பர்த்டேக்குள்ள ஒரு பிரம்மாண்ட சக்ஸஸாக ஒரு பெரிய மேடையில் வந்து நிற்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த பிறந்த நாளைக்கு நாங்கள் ஒரு விஷயஸாக கொடுக்குறோம். அந்த பர்த்டே ஃபங்க்ஷனில் இந்த வீடியோ போட்டு பார்த்தீங்கன்னா அந்த வருஷமே நாங்கள் சொல்லியிருக்கிறோம், நாங்கள் வந்து கெஸ் பண்ணிருக்கோம்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். ஸோ அந்த லைவ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா, எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு. அப்படி அப்பவும் சரி இப்பவும் சரி நாங்கள் என்னைக்கும் ஒரே மாதிரி அதே கேரக்டரோட பார்த்த பர்சன்ல குரு எப்பவுமே ஃபர்ஸ்ட் சொல்லுவோம். ஸோ வந்து எப்பவுமே பழகிறதுக்கு ஒரு இனிமையான ஒரு பர்சன் எங்கள்கிட்ட யார் கேட்டாலும் நாங்கள் உங்களை தான் சொல்லுவோம். ஸோ ஆல் தி பெஸ்ட் டார்லிங். அண்ட் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். லைஃப்ல நீங்கள் ஆசைப்படுற எல்லா விஷயங்களும் டபுள் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து சேர்றதுக்கும்
உங்களுடைய சந்தோஷங்கள் இரட்டிப்பாகிறதுக்கும் அருண் மற்றும் அரவிந்தின் மனமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். பாய் டார்லிங், லவ் யூ so much. பாய் டார்லிங், பாய். குரு, விஷ் யூ ஹாப்பி பர்த்டேடா. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க்கையில் எப்பவுமே நீ ஒரு தனி ட்ராக்கு, அந்த ட்ராக்ல நீ மட்டும் தான் ட்ரெயின் ஓட்டுவ. பட் இருந்தாலும் அதை பெஸ்ட்டாக ஓட்டுவ. மெஜிஷியன், டான்சர், விஜே, கொமெடியன், ஹீரோ சம் மூவிஸ். ஸோ நீ இன்னும் என்ன டேலண்ட் இருக்குன்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எதனா நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் சொல்கிறோம். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. எப்படி சொல்கிறது, அந்த நாள் பிறந்தது ஏதோ ஒன்று சொல்லுவாங்கள்ல, 2 பேருக்கு ஏதோ சொல்லுவாங்களே, தெரியலையே, ஒன்றா பிறப்பாங்கள்ல, அது மாதிரி. ஸோ விஷ் யூ ஹாப்பி பர்த்டே கற்பகம். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் உனக்கும். நீங்கள் பயங்கரமான எப்படி சொல்கிறது, நான் நல்லவர்களுக்கு நல்லவர்கள், வல்லவர்களுக்கு வல்லவர்கள், ஆல்வேஸ் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டா, எங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டா நீங்களும் இருக்கணும். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே கற்பகம். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாய் குருமூர்த்தி, கலாட்டா குருமூர்த்தி, இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். குருமூர்த்தி 1 2 3 4 6 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பு, வேற லெவல் ஃப்ரெண்ட்ஷிப். எப்பவும் ஜாலியாகவே இருப்போம் நாங்கள். எவ்வளோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்தாலுமே அவன் வேற லெவலில் மேலே ஏறி வந்துடுவான். ஸோ அந்த கான்ஃபிடென்ட் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவன் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், சிரிச்சுட்டே இருக்கணும், ஜாலியாக இருக்கணும். ஓகேவா? பி ஹாப்பி, பி ஜாலி. ஓகே, கலாட்டா குரு, இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே. எப்பயும் போல எப்பயும் சந்தோஷமா இரு. இதே மாதிரி எல்லாரையும் ஒன்றா வச்சுக்குவோம், எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்குவோம். பாய், விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. ஹாய் மச்சான், இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஆல்ரெடி நீ யூடியூப்ல ஒரு பெரிய செலிபிரிட்டி, இன்னும் பெரிய இடத்துக்கு போகணும் அப்படின்ட்டு நான் கண்டிப்பாக உனக்காக நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஏன்னா நீ எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போட்டு நீ இந்த பொசிஷனுக்கு வர எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும். பட் விட்டுறாத, அடுத்தடுத்து என்னென்ன பண்ணணுமோ அதுக்கான வேலையை கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இரு. ஒரு பெரிய இடத்துக்கு கண்டிப்பாக போகணும், கண்டிப்பாக நீ போவ. ஐ நோ தட். அது வரைக்குமே கீப் ஒர்க்கிங். ஓகேவா? இந்த வருஷம் வர வருஷம் உனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டாக உனக்கு இருக்கணும், பெரிய ஒரு வருஷமாக உனக்கு அமையணும் அப்படி சொல்லிட்டு உனக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் பெஸ்ட் விஷஸ் டு யூ மச்சான். என்ன நடந்தாலும் எப்போவுமே நான் அவனுக்கு கூட கண்டிப்பாக இருப்பேன் அப்படின்றத இங்கே பதிவு பண்ணுறேன். ஹாப்பி பர்த்டே. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் குரு தலைவா. வரப்போகிற இயர்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், உங்களோட ட்ரீம்ஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகணும்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக நீங்கள் நிறைய வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பாக நீங்கள் இதே வேலையை செஞ்சுக்கிட்டு இருங்க, உங்கள் ட்ரீம்ஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகும். உங்களுக்கு எப்பயுமே என்னோடய சப்போர்ட் இருக்குது. நான் தொடர்ந்து உங்கள் வீடியோஸ் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீங்களும் என்னோடய வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சாப்பிட்றப்ப கூட எங்கள் வீடியோஸில் பார்க்குறீங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்களே என்கிட்ட சொன்னீங்க, ரொம்ப நன்றி. தொடர்ந்து நீங்களும் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் பண்ணுற ஒர்க்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. நம்ம எல்லோரும் சீக்கிரம் சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம். நம்ம ஃப்யூச்சர் எல்லாமே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அமையணும். உங்களோட ஃப்யூச்சருக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ். ஹாய் குரு ப்ரோ, மெனி மோர் ஹேப்பன்ஸ் ஆஃப் த டே. கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு பயங்கரமான வருஷமாக அமையணும்னு நான் ஆசைப்பட்றேன். என்னதான் லாக்டவுன் இருந்தாலும் பயங்கரமான வருஷமாக அமையணும்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக இந்த வருஷம் பயங்கரமான வருஷமாக அமையும். உங்களுக்கு யூடியூப் வீடியோஸ் நிறையா பண்ணிட்டுருக்கீங்க, சூப்பராக பண்ணிட்டுருக்கீங்க. ஒன்ஸ் அகேன் மெனி மோர் ஹேப்பன்ஸ் ஆஃப் த டே. பாய் ப்ரோ. கலாட்டா குரு ப்ரோ, பாய் ப்ரோ. ஹலோ கலாட்டா குரு பிரதர், இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த இயர் உங்களுக்கு பயங்கரமாக அமையணும். இந்த எல்லா விஷயமும் சேர்ந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வரணும். ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. டைட்டு பண்ணா அது குரு, எல்லா இடத்துலையும் வெயிட் பண்ணா அதுதான் எங்கள் அண்ணன் குரு. லவ் யூண்ணா. நேர்ம உனக்கு இருந்தா ஸ்டைலோ ஸ்டைல், பார்வை தெரிக்குதுன்னா விசிலோ விசிலு. நம்ம மனசு இருந்தா ஸ்டைலோ ஸ்டைல், வேகம் பிரிக்குதுன்னா புயலோ புயலு. இரும்பு சுகமா கைய கட்டி உக்காந்தா உடஞ்சி துரும்பா சில்லு சில்லா கொட்டும் பார்.